சார் இப்போது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஒரு பில்டர் வைக்கிற ரேட்டுக்கும் மெட்டீரியலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நான் அவங்க மார்க்கெட் ரேட்டு சொல்கிறேன் வச்சுக்கலாம். ஒரு 2500 ரேட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கு என்ன மெட்டீரியல் போடுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து கிளைண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இன்னொரு பில்டர் பார்த்தீங்கன்னா 1800 கூட சொல்லுவாங்க. அந்த 1800 என்ன மெட்டீரியல் போடுறாங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அவங்க 1600 பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த 1600 என்ன தரம் இருக்குது அந்த மெட்டீரியல்ன்றதை நம்ம கவனிக்கணும். அப்படி போயிட்டு தான் நம்ம வந்து வீடு சரியில்லை, கிராக் வருது, எங்களுக்கு அந்த மெட்டீரியல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் நார்மலாக நம்ம வைக்கிறது எப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போடுறோம். 2600 700 செய்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நல்லா பண்ணணும், நம்ம கிளைண்ட்டுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், தரமாக இருக்கணும், அது நம்ம வீடு மாரி நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம 2200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு பெரிய ப்ராஃபிட் வேணாம், கஸ்டமருக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம்.